ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க சுமதிங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு தாங்க. நாங்கள் போய் அத்தானி பஸ் விட்டு இறங்குனதையுமே எனக்கு கண்ணு பூரா பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பால் கடை மேலே தாங்க இருக்கும். ஆமாங்க, எனக்கு இது ரொம்ப ஃபேவரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த கடையில் தேங்காய் பால் குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தானியில் நிறைய கடை இருக்குது. எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். மீடியமான கூலிங்காக இருக்கும். கூலிங்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது. நம்மளுக்கு குடிக்கிற மாதிரி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் அத்தானி பக்கமாக இருந்தீங்கன்னா இந்த கடையில் போய் குடிச்சு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. குடிக்காதவங்க கூட குடிக்கலாங்க. தேங்காய் பால் எதுக்கு பார்த்திங்கன்னா குடல் புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாத்துக்குமே சரியாக வரும். நம்ம வீட்டில் கூட அடிக்கடி செஞ்சு குடிக்க முடியாது தேங்காய் விற்கிற விலைக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற டயத்தில் இந்த மாதிரி குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் அந்த அத்தானி பக்கம் போனேன், எங்கள் அப்பாவை பார்க்க போனால் கண்டிப்பாக அன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் குடிக்காமல் போகாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் கீர்த்தி மட்டும்தான் கிளம்புனோம். அதனால் தேங்காய் பாலை குடித்தாச்சு. வடிவேல் சார் சொல்கிற மாதிரி வாயில் வச்சது பாங்கு பால் மாதிரி சர்ன்னு போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி போகுதுங்க. ஓசை வச்சதையும் பேசுகிறதுக்கு வார்த்தையே கிடையாது. குடிச்சிட்டே இருப்பேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். குடிச்சிட்டே இருப்பேன் கொடுத்துட்டே இருந்தா. ஆனால் என்ன வீட்டில் போய் மட்டன் சிக்கன் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது சாப்பிட முடியாதுன்னு பார்க்குறேன். அதனால் ஒரு பார்சல் குடிச்சிட்டு அப்பாவுக்கும் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு இந்த கடையில் இந்த அக்காவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்கள் இந்த கடையில் போய் குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வேறு மாதிரி இருக்குங்க. ஆமாம், செம்ம டேஸ்டான தேங்காய் பால் வாங்க குடிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் கடையை போட்டு உட்காந்து குடித்தாச்சுங்க. கீர்த்தி குட்டி பார்த்திங்கன்னா வாயை எடுக்கவே மாட்டேங்கிறா. குடிச்சிட்டே இருக்கிறா. இன்னொன்று வாங்கி கொடுமா அப்படின்றா. போதுஞ்சாமே நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்படியே கடையை ஒரு குட்டி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறனால தாங்க இந்த வீடியோ. போய் குடிங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கூட வந்தவங்க கூடயும் கேமராமேன் கூடயும் நானும் என் பாப்பா எல்லாம் பேசிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. எங்கேங்க மனசே வரமாட்டேங்குது. ஒரு வழியாக குடிச்சிட்டு வெளியே வந்து சேர்ந்தாச்சு. கடையை பாருங்கள். நல்லா இந்த கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்குறேன். நீங்கள் போய் முடிஞ்சதுன்னா பால் குடிச்சிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கு வருவேன். பாய்ங்க.